வணக்கம் என் அன்புக்குரியவர்களே. இன்னைக்கு கவிதையின் ஊற்றாக என் சிந்தனை சிதறல்கள், சில வார்த்தைகள் உங்களோடு. காலம் போகிற போக்கில் நம் எண்ணங்களை கொண்டு செல்வோம். கவிதைகளாக இருந்தாலும் சரி, அது கற்பனைகளாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறதோ அதை நோக்கி செல்லட்டும். வாழ்க்கையை இறுக்கி பிடித்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவே இல்லை. உங்களால் என்ன இந்த உலகத்தில் செய்ய முடியுமோ அதை செய்தால் போதுமானது. எல்லோரையும் போல ஓடி வேகமாக போய் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்ற வேகத்திலே உங்கள் வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம். உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய உடலுக்கும் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தருகிறதோ அதை கொண்டு நல்ல ஆரோக்கியத்தோடு ஒரு செயலை தொடங்கு. அதை செம்மையாக செய்து முடி. அதில் பேரானந்தம் கொள். அவ்வளோதான் இந்த வாழ்க்கை. அடுத்தாரை பார்த்தும் ஒருத்தரை சொல்லி காட்டியும் இப்படி இருந்தால் அப்படி வாழலாம் அப்படின்ற எல்லாருமே வாய் வழியாக சொல்லி விடுவார்கள். அதை செய்வது என்பது நம்முடைய உடலுடைய திறனையும் நம்முடைய அறிவுடைய திறமையும் பயன்படுத்தி மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். எந்த அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையும் அமையுமே தவிர மற்றவங்களை சுட்டி காட்டிட்டு நான் அந்த வேகத்தில் நான் வேகமாக போனால் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை பயணத்தை நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய ஆழ்மனதனுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். யார் சொன்னாலும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றவே முடியாது. நீங்கள் ஒருத்தரால் நீங்கள் நினைக்கிற வாழ்க்கை மட்டும்தான் அது வரும். அந்த வாழ்க்கை தான் உங்கள் கூட இருக்கும். ஆசை காட்டி அனுதாபத்தை கூட்டி உங்களுடைய எல்லாமே சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க. கேட்டுட்டு அதை பின்னாடி ஓடுவீங்க. ஓடி போய் அது அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆனால் மெதுவாக நடங்க. உங்களால் ஓட முடிஞ்சால் ஓடுங்க, அதை பிடிக்க முடிஞ்சால் பிடிங்க. இல்லைன்னா இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கோ அது விதவிதமான வாழ்க்கை முறையாக வாழ்ந்து காட்டுற பாருங்கள். பேராசை கொண்டு ஓடாதீங்க. எப்போவுமே நமக்கு கீழே உள்ளவங்களை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக்கணும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நாம் நோய் நொடி இல்லாமல் எப்பொழுதும் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். அந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள வாழ்க்கையில் மிக 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 சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுதுன்னு பாருங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் வந்த ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ்ந்து காட்ட முடியும். என்னையே எடுத்துக்கங்களேன். எல்லாரும் போல எல்லாரும் பெரிய பெரிய நபர்களையும் பெரிய பெரிய ஜாம்பவான்களையும் பார்த்து ரசித்து வியந்தது உண்டு. அவர்களைப் போல நாமளும் இந்த உலகத்தில் உயர வேண்டாமா அப்படின்னு நினைப்பது உண்டு. ஆனால் அதுபோன்று வாழ்வதற்கு நம்மளுடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு நமக்கு ஒத்துழைப்பு தருது அப்படின்னு பார்த்து தான் அந்த அளவுக்கு நம்மளால் உயர முடியுமா அப்படின்றது தான். எல்லாமே முயற்சி தான் சொல்கிறாங்க. ஆனால் முயற்சிகள் எத்தனை பேர் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உயரத்தை தீர்மானிக்கிறது. அப்போ வாய் வழியாக சொல்லுகின்ற எல்லாமே வாய் வழியாகவே நின்று விடுகிறது. செயல் வழியில் எல்லாராலையும் என்ன பண்ண முடியல, செய்யவே முடியறதில்லை. ஏன்னா நம்மளுடைய அற்ப மனிதர்கள், அற்ப குணங்கள், அற்ப ஆசைகளை கொண்டு சுற்றி திரியும் மனித பிறவிகள் மட்டும்தான் வாழ்க்கையில் இந்த மாதிரி சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. ஆனால் அதை விடுத்து மிகப்பெரிய உயர்ந்த ஒரு வாழ்க்கைக்கு வாழணும்னா அற்ப சுகங்களை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு வாழ்கிறவங்க மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைய முடியும். நம்மளாம் சாதாரண ஒரு அற்ப பிறவிகள். என்னை சொல்லிக்கிற மற்ற யாரையும் சொல்லிக்கல. அந்த அளவுக்கு சிந்தனைவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள சிந்தனைகளை சிதறிக்க முடியாத அளவுக்கு ஆணித்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதனால தான் மிகப்பெரிய அப்துல் கலாம்லாம் அற்பத்தரமான ஒரு வாழ்க்கையை வாழலை, அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு, அசாத்திய ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அவரை மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம எல்லாரும் வச்சுக்கிட்டு அவரை மாதிரி உயர முடியுமா அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் அவருக்கு கீழேயோ அவருடைய எவ்வளோ ஒரு விஷயங்களில் எந்த நம்மளால் என்ன ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியுமோ அதில் ஓரளவுக்கு பங்கெடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம செய்வோம், போராடுவோம்.
வெற்றி ஒன்றே மட்டும் நம்முடைய இலக்கும் அல்ல, வெற்றி பெற்றே கொண்டே வாழ்வதும் வாழ்க்கையும் அல்ல. சில நேரங்களில் தோக்கணும், சில நேரங்களில் அவமானப்படணும், சில நேரங்களில் வெறுமையை உணரணும், அழணும், கண்ணீர் சிந்தணும், குமரி குமரி அழணும், நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், ஏமாற்றம் அடையணும், ஆசைகளை தொலைக்கணும், ஆசைப்பட்டதெல்லாம் நடக்காமல் வீணாக சுற்றிக்கிட்டு அலையணும். இது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்குமே ஒழிய சாதாரண ஒரு வாழ்க்கையை, அசாத்தியமான வாழ்க்கையில் எந்த ஒரு பொழுதுபோக்கும் இருக்காது. ஒரே குறிக்கோளாக இருக்கிற அந்த மாதிரி நல்ல மனிதர்களால் மட்டுமே மிகப்பெரிய உயர்ந்த ஒரு லட்சியத்தை அடைய முடியும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சில பேர் தெரியாமையே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதை நோக்கி தான் போவாங்க. எதை நோக்கி போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டுருப்பாங்க. ஆனால் நம்மளால் எதை நோக்கி போக முடியும்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை நோக்கி போயிடுவீங்க. அப்போ எந்த ஒரு இலக்குமே இல்லாமல் பயணிக்கிறதுல வாழ்க்கையில் எந்த ஒரு அர்த்தம் இல்லாமல் வாழ்கிறன்னு அர்த்தம். ஆனால் எதை நினச்சி போராடுறீங்களோ அதை உங்களால் ஜெயிக்க முடியுமான்னு மட்டும் பாருங்கள். அதை ஜெயிக்க முடியலனாலும் பரவாயில்ல, வாழ்க்கையை அழகாக நிம்மதியாக செம்மையாக வாழ்ந்துருப்பாங்க. போதும். எல்லா செடிகளும் எல்லா பூக்களும் பூக்கிறது இல்லை. சில செடிகள் அந்த மொட்டுகளோடு கீழே விழுந்துடும் இல்லையா? அது மாதிரி தான் எல்லாராலையும் எல்லா விஷயத்துலையும் செஞ்சிட முடியாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயங்களில் எல்லாராலையும் ஏதோ ஒரு விஷயங்களில் ஒரு சில விஷயங்களில் பெரிய பெரிய ஆளுங்க வெற்றி பெற்றுறாங்க. சாதாரண ஆளுங்க தோற்று போயிடுறாங்க. அப்போ சாதாரண ஆளுங்க தோற்று போயிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது கிடையாது. அவங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிப்பாங்க அப்படின்ற மனத்தேற்றங்களோடு நம்மளுடைய வாழ்க்கையை செம்மையாக கொண்டு போங்க. இருக்கிற வரைக்கும் நிம்மதியோடும் நிதானத்தோடும் அன்போடும் ஆரோக்கியத்தோடும் எல்லார்ட்டையும் பழகுங்க. நிம்மதியாக வாழ்க்கையை போகிற வழியில் போய்கிட்டே இருங்க. முடிந்த வரைக்கும் நல்லது செய்யுங்க. நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகால் கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.